எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 12 ராசிகளில் இரண்டாவதாக இருக்கும் ராசி தாங்க ரிஷபம் ராசி. இது ஒரு பெண் ராசிங்க. இது நீருக்குரிய ஒரு ராசியாகவும் இருக்குது. பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாத்தையுமே வசீகரிக்கும் அழகான தோட்டத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களோட கண்களுக்கு பார்த்திங்களா தனி அழகே இருக்கும். மற்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே சாமர்த்தியம் சாதுரியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குறைவாக பேசினா கூட மற்றவங்க கண்டுபிடிக்காத வகையில் வெல்ல முடியாத வகையில் பேச தெரிந்தவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு தனி குணம் இருந்தால் கூட ரிஷப ராசிக்கார பெண்களோட குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும். இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பெருமாளை எப்படி வழிபடுவது, இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடும் சனிக்கிழமை இன்னைக்கு சனி பகவானை வழிபடுவதும் சகல துன்பங்களையுமே நீக்கி நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் தரும் இந்த அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் பெருமாளை தவறாமல் வழிபடுவது ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு நல்லது. மேலுமே எந்தெந்த முறையில் இவங்க வழிபடலாம், அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன, அதே மாதிரி உங்களோட தொழில் குடும்பம் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன, இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பல்வேறான தகவல்களை கொடுக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மேலுமே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வருவது நவராத்திரி தாங்க. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி என ஏகப்பட்ட விசேஷங்கள் வர இருக்கு. கொழு பொம்மைகளை கொண்டு பூமியில் கடவுளை வைத்து மனதிலே ஏற்று கொண்டாடிக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் அம்பாளுக்கு ஏராளமான விசேஷங்கள் பார்த்திங்களா கொண்டாடப்படும். புரட்டாசி மாதத்தில் முக்கியமான மகாலய அமாவாசை நீண்ட நாட்களாகவே முன்னோர்களுக்கு ததை திருப்பணம் கொடுக்காம இருக்கிறவங்க புனித நதிகளில் ஆற்றங்கரையில் கடலோரங்களில் நீங்கள் முன்னோர்களை நினைத்து ஆசீர்வாதம் பெரும் அருமையான ஒரு மாதங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்ன பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்க பெற போகிறாங்க. புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் உங்களோட ராசிநாதனாகிய சுக்கிரன் மற்றும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த தொகை பார்த்திங்களா கைக்கு கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் ஒரு யோகமே கூட உண்டாக போகுது. மேலுமே வீடு வண்டி வாகனம் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களாக உங்களுக்கு மாறப்போகுது. மேலுமே புகழ்பெற்ற கோவில்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்களா சென்று வருவீங்க. மனதுக்குள்ள நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். சுக்கிரன் பார்த்திங்களா சாதகமான வீடுகளில் பயணிக்கிறதுனால கணவன் மனைக்குள்ளே புரிதல் வர ஆரம்பிக்கும். மேலுமே நீண்ட காலமாக போக வேண்டும் அப்படின்னு நினைத்த கோவில்களுக்கு எல்லாமே நீங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருவீங்க. குலதெய்வ கோயில்கள் கட்டவுமே நீங்கள் உதவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மேலுமே சொத்து பிரச்சனையானது இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பாக பிரிவினைகள் சமூகமாக உங்களுக்கு முடிவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. மேலுமே வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். மேலுமே குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை காட்டுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கர்ப்பிணி பெண்கள் பொறுத்த வரைக்குமே மருத்துவங்களோட ஆலோசனை இல்லாமல் தானாக மருந்தை எடுத்துக்கொள்ளாமல் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. மேலுமே ராகு உங்களுக்கு வலுத்து இருக்கிறதுனால வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும், லாபம் நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகளானது குறைய ஆரம்பிக்கும். இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்களா உங்களுக்கு வெற்றியை தரும் ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு. எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு வெற்றி பெற நன்மைகள் நடக்க துர்க்கை அம்மனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். மேலுமே நீங்கள் முடிந்தால் திருநங்கைகளுக்கு தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது. கோதுமை தானம் கொடுப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு பல்வேறான அற்புதத்தை ஏற்படுத்தும் ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
பெருமாளோட அருளை பெறுவதற்கு ஏகாதசி, திருவோணம், சனிக்கிழமைகளில் புரட்டாசி மற்றும் மார்கழி மாதத்தில் விரதம் இருப்பது பல பேரோட வழக்கமாகவே இருந்து வருதுங்க. பெருமாளோட அருள் கிடைத்துவிட்டால் அவரோட திருமார்பில் குடிக்கொண்டிருக்கும் மகாலட்சுமி தாயாரோட அருளையுமே பெற்று விடலாம். மேலுமே இவங்க இருவரோட அருள் இருந்தால் செல்வத்திற்கும் இன்பமான வாழ்க்கைக்குமே குறைவே இருக்காதுங்க. திருமாலோட அருள் இருந்தால் மனதிற்கு பிறக்கும் வைகுண்ட பதவியை பெற்று சுகமான வாழ்வானது நமக்கு கிடைக்கும். மேலுமே காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிற்குரிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்படுது. இந்த மாதத்துல பார்த்திங்கன்னா அவருடைய அருளை பெறுவதற்காக பல பேருமே பல பெருமாள் கோவில்களுக்கு சென்று பலவிதமான பூஜைகள் செஞ்சுமே வழிபடுறாங்க. நம்மளுடைய ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். புரட்டாசி மாதம் அப்படின்னாலும் செல்லும் பெருமாளோட தரிசனம் பெற வேணும் அப்படின்னாலும் நம்ம அனைவருக்குமே நினைவிற்கு வருவது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க. பெருமாளை வழிபட்டாலே பாவங்கள் தீரும், செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும், வைகுண்ட பதவி நமக்கு கிடைக்கும். மேலுமே பெருமாளை தரிசிப்பதற்கு திருப்பதி, ஸ்ரீரங்கம் புகழ்பெற்ற வைணவ தலங்கள், திவ்ய தேசங்கள் என பல ஆயிரம் செலவு செஞ்சு பல மணி நேரத்துக்கு காத்திருந்து பக்தர்கள் தரிசித்து விட்டு வராங்க. அதுவும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை தரிசனம் செய்வது மிக புண்ணியம் அப்படிங்கிறதுனால தான் பெருமாள் கோவில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. ஆனால் உண்மையான பக்தி இருந்து பெருமாளை நம்மை காண நாம் இருக்கும் இடத்திற்கு வருவார் என்பது பல பேருமே அறியாத ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. பெருமாள் எளியோருக்கு எளியராக இருந்து அருள் செய்யக்கூடியவர். அதனால தான் ஏழை குசேலர் கொடுத்த ஒரு பிடி அவளை மகிழ்வுடன் ஏற்று அவருக்கு கோடி கோடியாக செல்வங்களை அள்ளி கொடுத்தாரு. புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான வழிபாட்டை நீங்கள் செஞ்சு முழு மனதோட உண்மையான பக்தியோடு அவரை வழிபட்டாலே பெருமாள் நம்மளுடைய வீட்டிற்கு வருவார். மேலுமே தினமுமே வீட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு நீங்கள் மாலை போட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பெருமாள் நிச்சயம் உங்களுடைய வீட்டிற்கு வருவாருங்க. சனிக்கிழமை நாட்களில் ஏதாவது நைவேத்தியம் ஏதாவது நீங்கள் செஞ்சு படைத்து கூட நீங்கள் வழிபடலாம். உங்களுக்கு பெருமாளோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். மேலுமே இந்த பெருமாள் அருள் இருந்தால் மட்டும் போதுமா? சனி பிடியிலிருந்து தப்ப வேணாமா? சனி பகவான் தோஷத்தை நீக்கவும் வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சனி பகவான் வழிபாடு எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம். புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன்களை அதிகம் தரும் அப்படிங்கிறது ஐதீகங்க. புரட்டாசி மாத சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரித்தார் எனவும் சொல்லப்படுறதுனால தான் சனியால் பாதிப்பு இருக்கிறவங்க புரட்டாசியில் விரதம் இருந்தாலே அதிலிருந்து விடுபட முடியும். புரட்டாசி சனிக்கிழமை இன்னைக்கு சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினாலே சனி தோஷம் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமானது நிறைந்து கொண்டே இருக்கும். புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை நினைத்து விரதம் இருப்பது சனி தோஷங்களை நீக்கக்கூடியதுங்க. சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபடுவதன் மூலமும் சனி தோஷங்கள் பார்த்திங்களா குறைய ஆரம்பிக்கும். மேலுமே புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே திருமாலோட அருளை பெற இது ரொம்பவும் உகந்த ஒரு மாதமாக சொல்லப்படுது. புண்ணியம் தரும் மாதமாக இந்த புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்கள் அதிக புண்ணிய பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த விரதங்களை அனுசரிப்பதன் மூலம் செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே குறைவில்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே ராகு கேதுவால் ஏற்படும் நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம் போன்ற பல தோஷங்கள் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் எல்லாமே செய்வதனால உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும். சனியனோட தாக்கமே குறைய ஆரம்பிக்கும். இந்த பெருமாள் வழிபாடு இந்த டைமில் புரட்டாசி விரதம் இருந்தாலே உங்களுக்கு பல்வேறான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான ஏற்றத்தையுமே கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி நீ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நல்ல ஒரு
தீர்வு கிடைக்கும். இதே மாதிரி புரட்டாசி மாதம் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் முக்கியமாக அசைவம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறான பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா காலை மாலை என இரு வேளைகளுமே காலையில் பார்த்திங்களா வெயில் பலமாக இருக்குது, இரவில் பார்த்திங்களா மழை அதிகமாக இருக்குது. இது இந்த ஹீட்டு அண்டு கூலிங் ரெண்டுமே செட் ஆகாது, உங்களோட உடம்புக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகாது. அதனால் பல பிரச்சனைகள் கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ.